श्री राम जय जय राम। 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 जय श्री राम। देवा भक्ताचे शोधन करिता होते आत्मनिवेदन। देव आहे पुरातन भक्त पाहे। देवास ओळखो जाता तेथे झाली तद्रूपता। देव भक्त विभक्तता मुळीच नाही। विभक्त नाही म्हणून भक्त, बद्ध नाही म्हणून मुक्त। अयुक्त नाही बोलणे युक्त शास्त्राधारे। देवा भक्ताचे पाहता मूळ होय भेदाचे निर्मूळ। एक परमात्मा सकल दृश्या वेगळा। तयासी होता मिळणी तरी नाही दुजेपणी। देव भक्त हे कडसणी निरसो न गेली। आत्मनिवेदनाचे अंतिम जे का घडली अभेद भक्ती। तये नाव सायोज्य मुक्ती सत्य जाणावी। जो संतास शरण गेला अद्वैत निरूपणे बोधला। मग जरी वेगळा केला तरी होणार नाही। नदी मिळाली सागरी ते निवडावी कोणे परी। लोहो सोने होता माघारी काळीमा नये। तैसा भगवंती मिळाला तो नवचे वेगळा केला। देव भक्त आपण झाला विभक्त नवे। देव भक्त दोन्ही एक जासी कळला विवेक। साधुजनी मोक्षदायक तोची जाणावा। आता असो हे बोलणे देव पाहावा भक्तपणे। तेने त्याचे ऐश्वर्य बाणे तत्काळ अंगी। देहची ओ होऊन राहिजे तेने देह दुःख साहिजे। देहातीत होता पाविजे परब्रह्म ते। देहातीत कैसे होणे कैसे परब्रह्म पावणे। ऐश्वर्याची लक्षणे कवन सांगिजे। ऐसे श्रोता क्षेपिली याचे उत्तर काये बोलिले। तेची आता निरोपिले सावध ऐका। जय श्री राम। ஜெய் ஸ்ரீராம். 8வது தசகத்துடைய 7வது சமாசத்துல ஆத்ம தர்சனம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சமர்த்த ராமதாசர் பேசிட்டு வரார். பக்தி பண்ணி பகவானை அடையிறது அப்படிங்கிறது தான் எல்லாத்தோடையும் சுலபமான மார்க்கம். ஆனால் இதுல 2 விஷயம் இருக்கு. பக்தி பண்றதுனா என்ன, பகவானை அடையிறது அப்படிங்கிறதுனா என்ன? பகவானை அடையிறது அப்படிங்கிறது பகவானை தேடிண்டு போகி அந்த பகவானோட தானும் உன்னோட ஒன்னாக ஆகிறது தான். நாமே அந்த பரம்பொருள் தான் அப்படிங்கிறத உணர்றது தான் பகவானை அடையிறது அப்படிங்கிற ரகசியத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நாம் யாரோ இல்லை, நாமும் அந்த பரபிரம்மம் தான் அப்படிங்கிறத உணரணும். பக்தி பண்ணி உணரணும்னு சொல்லும் பொழுது பக்தி பலவிதங்களால பண்ணப்படுறது. நவவிதா பக்தி அப்படிங்கிறது பிரசித்தம். அதுல ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிற பக்தி தான் எல்லாத்தபடியும் வசத்தியான விஷயம். அது வசத்தின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, 9 விதத்துல 9 ஒரு விதம்
ஆத்ம நிவேதனம் சொல்றோமே தவிர உண்மையா பார்த்தால் பாக்கி 8 விதமான பக்தியிலையும் சாரமா ஆத்ம நிவேதனம் இருந்தே ஆகணும். அதனால எல்லாத்தோடையும் வசதி. ஆத்ம நிவேதனம் இல்லாமல் எந்த பக்தியும் பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கறத சொன்னார். ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிறது தன்னை சம்பூர்ணமா சமர்ப்பிக்கிறது பகவான் இடத்துல. தன்னை சம்பூர்ணமா சமர்ப்பிச்சதுக்கு அப்புறம் தெரியறது நாமும் அந்த பரம்பொருளும் ஒண்ணுதான். தேவா பக்தாச்சே சோதன கரிதா ஹோத்தே ஆத்ம நிவேதன தேவ ஆஹே புராதன பக்த பாஹே. ஒரு பக்தன் தேவ பக்தாச்சே சோதன, தேவன் யாரு எப்படி அப்படிங்கறத தானே தேடி தன்னுடைய அனுபவத்துல தேடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதே சமயத்துல பக்தன்னா யாரு என்ன ஏதுங்கிறது அவன் தெரிஞ்சுக்கணும். தேவனுக்கும் பக்தனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கணும். அது பண்ணினா கரிதா ஹோத்தே ஆத்ம நிவேதன. தான் யாரு, தேவன் யாரு, பக்தன்னா என்ன, எப்படி இருக்கணும், தேவன்னா என்ன, எப்படி அவருடைய லட்சணங்கள் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதே ஆத்ம நிவேதனம் தான். கரிதா ஹோத்தே ஆத்ம நிவேதன. தானாகவே அந்த தேடுதல் ஆத்ம நிவேதனமாக மாறும். தேவ ஆஹே புராதன பக்த பாஹே. அப்படி தேடும் பொழுது நாம் நாம் என்னன்னு நம்மளை பத்தி நினைச்சுட்டு இருக்கோமோ, நாம் சாஸ்வதமா இல்லை அப்படிங்கறது அவனே தெரிஞ்சுப்பான். சாஸ்வதமானது தேவன் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுப்பான். நம்மளை பத்தி நம்மளுக்கு எந்த அபிப்பிராயம் இருந்ததோ அந்த அபிப்பிராயம் தான் சாஸ்வதமா இல்லையே தவிர உள்ளூர நாமும் சாஸ்வதம் தான், தேவனும் சாஸ்வதம் தான். சாஸ்வதமா 2 விஷயம் கிடையாது, சாஸ்வதமா ஒரு விஷயம்தான், அது தேவனே அப்படிங்கிறது உணர்றது. இது ஆத்ம நிவேதனத்துல யாருமே தெரிஞ்சுக்கலாம். தேவாஸ் ஓலகோ ஜாதா தேதே ஜாலி தத்ரூபதா. இப்படி அந்த தேவன் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க போய் அந்த தேவனோட தான் தத்ரூபத்தை அடைஞ்சுடுவான். தேதே ஜாலி தத்ரூபதா தேவ பக்த விபக்ததா முளீச்சனாய். அருமையான ஒரு விஷயத்தை சொல்றாரு இங்க. தேவ பக்த விபக்ததா முளீச்சனாய். பக்தனுக்கு பக்தன் அப்படிங்கிற பேர் ஏன்? பிரிவு இல்லாதது அப்படிங்கிறது தான் பக்த அப்படிங்கிற சப்தத்துக்கே அர்த்தம். விபக்த அப்படின்னாக்கா பிரிவு உள்ளது. நம்மளுக்கும் தேவனுக்கும் பிரிவு இல்லைங்கிறதுனால்தான் பக்தன்னே பேரு. பக்தன் அப்படிங்கிற பேரிலேயே நாம் தேவனோட ஒன்னா இருக்கிறவன்கிறது அந்த பேரிலேயே அடங்கியிருக்கு. இது எவ்வளவோ தரம் நாம் இதை ரியலைஸ் பண்றதில்ல. இப்ப இங்க சமர்த்தம் எடுத்து கொடுக்கும்போது தெரிகிறது நாமும் தேவனும் ஒண்ணு அப்படிங்கறதுனால்தான் பக்த அப்படிங்கிற பேரே இருக்கு. இல்லைன்னா நாம் வேற அவன் வேறான் இருந்தா விபக்தன் இருந்திருக்கும் இல்லையா? அத சொல்றாரு இங்க. தேவனை கண்டுபிடிக்க போகி தேவன் கூட நாம் தத்ரூபத்தை அடையறோம். தேவ பக்த விபக்ததா முளீச்சனாகி. அப்போதான் அந்த தத்ரூபத்தை அடையும் பொழுதுதான் நாமும் தேவனுக்கும் எப்பேற்பட்ட விபக்தியும் கிடையாது, பக்தி தான் உண்டு அப்படிங்கிறது அருமையான விஷயம். விபக்தனாகி மனோன பக்த. விபக்தி இல்லைங்கிறதுனாலதான் பக்தன்கிற பேரே. பத்தனாகி மனோன முக்த. அது மாதிரி எப்படி விபக்தி இல்லாததுனால பக்தன் அப்படிங்கிற நிலையோ, பத்ததனம் கிடையாது. அதாவது எந்த நம்மளை எதுனாலையும் கட்டுப்பிடிக்கல, நம்ம பத்தன் இல்லை, நம்மளை எதாலையும் கட்டுப்படப்படலை நம்ம அப்படின்னு சொல்லிக்கணும். பத்தனா இல்லாமல் இருக்கிறது கட்டுப்படப்படாம இருக்கக்கூடிய ஒரு நிலை. பத்தனாகி நம்ம என்னைக்குமே கட்டுப்படலை, அதனால நாம் முக்தாள். பத்தனாகி மனோன முக்த. இதையும் தத்ரூபத்தை அடையும் பொழுது அவன் முழுமுறையாக அனுபவிக்கிறான். அது அயுக்தனாகி போலனே யுக்த சாஸ்திராதாரே. இப்படிப்பட்ட விஷயங்களை நான் சொல்றேனே, அயுக்தம் அதாவது சொல்லக்கூடாத விஷயத்தை நான் சொல்லலை, சொல்லறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் இல்லாத விஷயத்தை நான் சொல்லலை. இது எதுவுமே நான் என்னெல்லாம் சொல்றேனோ அவ்வளவும் சாஸ்திராதாரே,
நம்ம சாஸ்திரங்களுடைய ஆதாரத்தில் தான் நான் பேசுறேன் அப்படின்னு சமர்த்தர் இங்க மெனக்கிட்டுன்னு சொல்றார். ஏதோ தனக்கு தோணினத்தை பேசுறாரோ அப்படின்னு யாரும் நினைச்சுட கூடாது. தேவ பக்தான் சே பாகதா மூல, இப்படி தேவன் பக்தன் இவா ரெண்டு பேரும் ஏதோ தாத்காலிகமா ரெண்டு பேரும் ரெண்டா பிரிஞ்ச மாதிரி தெரிகிறாளே தவிர உண்மையா ஒண்ணுதான். அதனால தேவன் அவனுடைய மூலம் என்ன, பக்தன் அவனுடைய மூலம் என்ன அப்படின்னு ரெண்டு பேரும் மூலத்தையும் பாகாத்தா மூல, ரெண்டு பேரும் மூலத்தையும் தேட போய் பார்த்ததுன்னா ஹோய பேதாச்சே நிர்மூல. ரெண்டு பேருக்கும் பார்த்ததுன்னா மூலம் ஒரே மூலமா இருக்கு. எப்போ ரெண்டு பேருக்கும் மூலம் ஒரு மூலமா ஆச்சோ பேதம் அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருக்குதே, அந்த பேதத்துக்கு மூலம் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா ரெண்டு பேருக்கும் உண்மையா மூலம் ரெண்டு ஒரே மூலம்னு கண்டுபிடிச்சுன்றானே, அப்போ பேதம் நிர்மூலமா போயிடுச்சு. பேதத்துக்கு எந்த மூலமும் இல்லை, பேதத்துக்கு எந்த பேசும் கிடையாது, பேதம் அப்படியே மறைஞ்சு போயிடுறது. ஏக பரமாத்மா சகல திருஷ்யா வேகலா. பரமாத்மா அப்படிங்கிறது ஒரு வஸ்து தான். திருஷ்யம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிடைக்கக்கூடிய வஸ்துக்கள்னு பார்க்கும்பொழுது பல வஸ்துக்கள் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கே தவிர எல்லாம் பரமாத்ம ஸ்வரூபம்தான். பரமாத்மாவே எல்லாவாகவும் இருந்து தான் இதுலேருந்து தனிப்பட்ட முறையில் பரமாத்மாவாகவும் இருக்கு. ஏன்னா அது எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. இந்த காட்சிகள்லாம் அப்பப்போ மறைஞ்சு போகக்கூடிய விஷயம். தயாசி ஹோதா மிளனி, இப்போ என்ன ஆகிறது, எங்கும் பரவி இருக்கிற பரமாத்மாவாகவே தன்னையே அவன் உணர தயாசி ஹோதா மிளனி, எல்லாம் ஒண்ணுக்கொன்னு சேர்ந்து நடும். நாமைதான் எல்லாம் அப்படின்னு தெரியும் பொழுது, எல்லா இடத்தையும் நம்மளையே நம்ம அனுபவிக்கும் பொழுது அப்புறம் வேறன்னு ஒண்ணு இல்லாம எல்லாம் ஒன்னா சேர்ந்ததும் உரீ நாகி துஜே பணி, ஒன்னும் மிஞ்சல, தன்னை தவிர எதுவும் மிஞ்சல, தான் பரமாத்மா, பரமாத்மாவை தவிர எதுவும் மிஞ்சல. தேவ பக்தஹே கடைசனி நிரசோன கேலி. தேவன் பக்தன் அப்படிங்கிற பேதங்கள், தேவன் பக்தன் அப்படிங்கிற கடைசனி அப்படிங்கிறவர் நிரசோன கேலி. இந்த பேதமாக இருக்கக்கூடிய ஒரு கலசல், கலசனி அப்படிங்கிற ஒரு கலசல் நிரசோன கேலி அப்படியே உருகி இல்லாம உருவே இல்லாம தெரிஞ்சு மறைஞ்சு போயிடுச்சு. ஆத்மநிவேதனாச்சே அந்தி ஜேகா கடலி அபேத பக்தி தயேனாவ சாயோஜ்ய முக்தி சத்தியசானாமி. இப்போ சத்தியமான ஒரு விஷயத்த சொல்றேன். இப்படி ஆத்ம நிவேதனம் பண்ணினதுக்கு அப்புறம், கடைசியில ஆத்ம நிவேதனம் ஆனதுக்கு அப்புறம் அபேத பக்தி அப்படிங்கிறது நேரும். ஜேகா கடலி அபேத பக்தி, அந்த ஆத்ம நிவேதனம் நடக்கிறது வரைக்கும் தேவன் வேற பக்தன் வேற அப்படிங்கிற பேதமாக இருக்கக்கூடிய ஒரு பக்தி தான் நடக்கிறது. ஆத்ம நிவேதனம் ஆனதுமே நானும் தேவனும் ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த சேர்ச்சை வந்ததுக்கு அப்புறம் அபேதமா எடுத்து பக்தி. ஜேகா கடலி அபேத பக்தி, அதுக்கு அபேத பக்தியின் பேரு. தயேனாவ அதுக்கு வேற பேரு தான் சாயுஜ்யம் அப்படிங்கிற மோட்சத்தை 4 மோட்சம் சொல்லும்போது சாயுஜ்யம் அப்படின்னு சொல்றோமே. சாரூபியம், சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம், சாயுஜ்யம் அப்படின்னு 4வது சொல்றோமே. சாயுஜ முக்தி அப்படிங்கிறது இதுதான். அந்த சாயுஜ முக்தி அபேத பக்தி. ஜோ சந்தாச சரணகேலா அத்வைத நிரூபணே போதரா மகஜரி வேகளா கேலாத்தரி ஹோனாரணாகி. உண்மையான சாதுவ, உண்மையான சந்த, உண்மையான குருவை எவன் சரணம் அடையிறானோ, சந்தாச சரணகேலா எவன் அப்படி சரணம் அடையிறானோ, குரு சொன்ன சொல்படி எவன் இருக்கானோ, அத்வைத நிரூபணே போதரா அவனுக்கு அத்வைதமான விஷயங்கள்ல குருநாதால் போதிக்கிறார். அந்த போதனை எவனுக்கு ஆகிறதோ மகஜரி வேகளா கேலாத்தரி ஹோனார்னாகி. அத்வைத நிரூபணம் இருக்கிறத இருக்கிறபடி குருநாதால் போதிச்சு, குருநாதால் சொன்னதை அப்படியே தன்னுடைய ஹிருதயத்துல எவன் வாங்கி வச்சுட்டு குருநாதால் சொன்ன சொல்படி சாதனை பண்ணி எவன் அப்பேற்பட்ட அபேத நிலையா அடையிறானோ அவனை நீ பிரிக்கணும்னு நினைச்ச கூட பிரிக்க முடியாது. வேகளா கேலாத்தரி ஹோனார்னாகி, அவன் அப்புறம் அந்த நிலையிலிருந்து பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறார். நதி மிளாலி சாகரி, ஒரு நதி சாகரத்துல சேர்றது. தேன் நிவடாவா கோனே பரி
சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த தீர்த்தத்தை இது சாகர தீர்த்தம், இது நதி தீர்த்தம் அப்படின்னு எவனாலையாவது பிரிக்க முடியுமா? முடியாது. எப்படி அதை பிரிக்க முடியாதோ அது மாதிரி ஜீவனா இருந்துருக்கிறவன் அபேதமான பக்தி பண்ணி பரம்பொருளுக்கு கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் ஜீவன் வேற பரம்பொருள் வேற அப்படின்னு பிரிக்க முடியாது. லோஹோ சோனே ஹோதா மாகாரி காளிமானகே. ஒரு இலும்பு குச்சி பரிசக்கல்னால ஸ்பர்ஷப்பட்டு தங்கமா மாறினத்துக்கு அப்புறம் அது கிட்ட ஒரு இலும்புன்னு அதுக்கு கருப்பு தானே வரணும், தங்கத்துக்கு தங்க வரணும். தங்கமா ஆனதுக்கு அப்புறம் இந்த கருப்பு வர்ணம் தானே தங்கமா ஆச்சு, அதனால கொஞ்சம் கருப்பு இருக்கும்னு தேடி பார்த்தா அந்த கருப்பே கிடைக்காது. தங்கத்தோட ஒன்னோட ஒன்னா எடுத்து முழுமையாவே தங்கமா ஆயிடுச்சு. இனிமேல் அதுக்கு முன்னாடி இருந்த இலும்பு குச்சியா இருக்கும் போது என்ன தன்மைகள் இருந்ததோ அந்த தன்மை பரிபூர்ணமா மாறி போயிடுச்சு, பரிபூர்ணமா இல்லாம ஆயிடுச்சு. இனிமே என்னதான் தேடி பார்த்தாலும் அதுல அந்த இரும்பு குச்சியாக இருக்கும்போது அது என்ன தன்மைகள் இருந்தோ அது தேடி பார்த்தா கூட கிடைக்காது. அது மாதிரி எப்படி தங்கமா மாறித்தோ அது மாதிரி இந்த ஜீவன் பரமாத்மாவோட ஒன்னோட ஒன்னானதுக்கு அப்புறம் அவனை அதை பிரிச்சு இன்னார் ஜீவன் இன்னார் பரமாத்மா சொல்லிக்கிறதுக்கு கிடையாது. ஏன்னா ஜீவன் அப்படிங்கிற நிலை அதோட போயிடுத்து. இது ஒன்னோட ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் ஜீவன் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது, பரிபூர்ணமாவே ஒன்னோட ஒன்னா ஆயிடுது. தைசா பகவந்தி மிடாலா. அப்படிதான் பகவானோட ஒன்னோட ஒன்னா சேரறான். தோ நவச்சே வேகளா கேலா தேவபக்த ஆப்பன ஜாலா விபக்தனவே. ஏன் இன்னி வரைக்கும் தேவனும் பக்தனும் விபக்தாளா இருந்தா, பக்தன்னு பேர் இருந்தது ஆனா விபக்தாளா இருந்தா. இப்போ உண்மையாவே பக்தன் ஆனதுக்கு அப்புறம் தேவன் பக்தன் அப்படிங்கிறது எப்படி வேற இருக்க முடியும்? அப்புறம் அவன் பக்தன் எப்படி பேர்? அப்போ தேவனும் விபக்தனும் தானே சொல்லணும். ஆனா அப்படி சொல்றது இல்லையே. அவன் ஜீவனா தன்னை நினைச்சுட்டு இருக்கும் பொழுதே, விபக்தனா இருந்துருக்கும் பொழுதே பக்தன் பக்தன் சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஆத்ம நிவேதனம் பண்ணி பரமா பெருமாள் கூட ஒன்னோட ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறமுமா அவனுக்கு விபக்தன்கிற நிலை. அப்போ அவனுக்கு இது வரைக்கும் பக்தன்கிற பேரு விபக்தன்கிற நிலை இருந்தது. ஆனா பகவானோட ஒன்னோட ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் பக்தன்கிற பேரும் இருக்கு, பக்தன்கிற நிலையும் வந்துடுத்து. இனிமே வேற பேர பக்தன்கிறதும் கிடையாது. பகவானோட ஒன்னோட ஒன்னா சேர்ந்தவனாக போயிட்டான். தேவபக்த தோனி ஏக. தேவனும் பக்தனும் அப்புறம் ஒரே பொருளுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு பேரா போயிடுச்சு. ரொம்ப அருமையா இருக்கு இவர் சொல்லிட்டு போறது. ரெண்டு பொருளாக இருந்தால் தேவன் பக்தன் அப்படிங்கிற ரெண்டு பேர் இருந்தது. ஆனா பக்தன் அப்படிங்கிற பேர் இருந்ததுக்கு காரணமே ரெண்டு பேரும் ஒன்னு காமிச்சுன்றது. ஆனா விபக்தனா இருந்தா. இவா ரெண்டு பேரும் விபக்தானா தேவன் பக்தன் அப்படிங்கிற பேரோட இருந்தா. அதுக்கப்புறம் என்னாச்சு? விபக்தித்தனம் போயிடுத்து. விபக்தித்தனம் போனதுக்கு அப்புறம் தேவனும் பக்தனும் ஒன்னா ஆயிட்டா. இப்ப தேவனும் பக்தனும் ஒன்னானதுக்கு அப்புறம் தேவன் பக்தன் அப்படிங்கிற பேரும் மறைஞ்சும் மொழி பரம்பொருள் அப்படின்னு ஆயிடுத்து. ஜாசி கடலா விவேக. இப்பேற்பட்ட ஞானம் எப்போ ஒருவனுக்கு உண்டாகிறதோ, இப்பேற்பட்ட நிலை ஒருவனுக்கு எப்போ கைப்படுறதோ, சாதுஜனி மோக்ஷதாயேக தோச்சி ஜானாவா. அவன் ஜீவன் முக்தனாக ஆறான். இதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இதை எங்க போய் தெரிஞ்சுக்க முடியும்? இந்த ஞானத்தை எப்படி பெற்று எப்படி இந்த நிலைமைக்கு போக முடியும்னா இதை ஏற்கனவே இந்த நிலையில இருக்கிற இடத்துல தான் போய் தெரிஞ்சுக்கணும். அவ யாரு? சாதுக்கள், சந்துக்கள், சத்குருநாத்தாள். சாதுஜனி மோக்ஷதாயேக. அதனாலதான் சத்குருநாதன மோக்ஷதாயகன் அப்படிங்கிற பேர் அவருக்கு. இதை நல்லா தெரிஞ்சு வச்சுங்கோ. தோச்சி ஜானாவா ஆதா அசோஹே போலனே. சரி, இதுவரையும் நான் சொன்னது இதோட இருக்கட்டும். அசோஹே போலனே தேவ பாகாவா பக்தபனே தேனே தியாச்சே ஐஸ்வர்ய பானே தற்கால ஆங்கி. நாம் இருக்கிற நிலைக்கு போறோம். இன்னைக்கு இருக்கிற நிலைக்கு தேவனை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கோம், பகவானை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் நாம் தான் அந்த தேவன் அப்படிங்கிற ஞானம் மாத்திரம் இருக்கு நம்ம இடத்துல. அனுபவம் இன்னும் உண்டாகலை. அதுவரையிலும் அப்படி நாமும் தேவனும் ஒன்னா ஆகிற வரைக்கும் என்ன பண்ணணும்? தேக பாகாவா பக்த பணே. அந்த தேவனிடத்துல பூஜ்ய புத்தியோட பக்தியோட பக்த பணே, பக்தன் அப்படிங்கிற தன்மையோடையாவது அவனிடத்தை திரும்பி பாரு.
தேவபாகாவா பக்தபனே, பக்தன் அப்படிங்கிற நிலையினால தேவனை திரும்பி பாரு. நீ என்ன பார்க்கணும்? தேனே தியாச்சே ஐஸ்வர்யபானே தற்கால அங்கி, அந்த தேவனுடைய ஐஸ்வர்யம் என்னன்னு பார். அந்த தேவனுடைய ஐஸ்வர்யத்தை பார்த்து அந்த தேவன் நீ பார்த்துன்று தற்கால அங்கி. அப்படி பண்ணினையானால் உனக்கு என்ன தெரியும்னாக்கா, தேவனுடைய ஐஸ்வர்யமும் ஐஸ்வர்யமும் ஒண்ணுதான் அப்படிங்கறத நீ ரியலைஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்றார். தேகச்சி ஹோவூனி ராகிஜே தேனே தேக துக்க சாகிஜே. நான் தேகம் நான் தேகம். இது ரொம்ப அருமையான நம்ம ஒரு ஷிஃப்ட் இன் திங்கிங் வேணும். இதுல நம்ம இங்கிலீஷ்ல பாரடைம் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த ஷிஃப்ட் இன் திங்கிங் வேணும். என்ன திங்கிங்ல ஷிஃப்ட் இருக்கணும்னா, தேகச்சி ஹோவூன ராகிஜே, நான் நானும் தேவனும் ஒண்ணு அப்படிங்கிற உணர்றது, அனுபவம் உண்டாகிறதுங்கிறது வரட்டும், வர சமயத்துக்கு வரட்டும். அதுவரையிலும் நாம் நமக்கிட்டே சொல்லிக்கலாம், நான் இந்த தேகம் இல்லை, நான் அவனை சேர்ந்தவன், நான் ராமனை சேர்ந்தவன், நான் ரங்கனை சேர்ந்தவன், பாண்டுரங்கனை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லலாமே. நான் குறுகின இருக்கக்கூடிய இந்த தேகம்னு நான் என்ன நினைச்சுப்பானே, நான் இன்னார்தான், இந்த அளவுக்கு அல்பமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுதான் நம்ம என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்றாரு இங்க சமர்த்தர். நீ அல்பத்தனத்தோட தேகச்சீராகிஜே தேனே தேக துக்க சாகிஜே, நான் இந்த 5 அடி உயரத்துக்கு இப்பேற்பட்ட பேர் உள்ளது, இப்பேற்பட்ட குலத்தை பிறந்தவன், இப்பேற்பட்ட அந்தஸ்து உள்ளவன் அப்படிங்கிறது நினைச்சுட்டு இருந்தேனால் அல்பத்தனம். நீ பெரிய ராஜாவாக இருந்தாலுமே அல்பத்தனம் தான். ஏன் அது அல்பத்தனம்? தேவனுடைய ஐஸ்வர்யத்தை பாருன்னு அதுக்காக தான் சொன்னார். எப்போ தேவனுடைய ஐஸ்வர்யத்தை நீ பார்க்கிறையோ, நீ தன்னை பத்தி எந்த அபிப்பிராயத்தை வச்சுட்டு இருக்கியோ, அந்த அபிப்பிராயங்கள் எல்லாம் அல்பமான அபிப்பிராயம் அப்படிங்கிறது உணர்வே, தானா உணர்வே. நாம் அல்பன் அப்படிங்கிறது எப்போ உணர்வோம்னா, நம்மளுக்கு மேல ஒண்ணு இருக்கிறத பார்த்தோம்னா தான் நாம் அல்பன் அப்படிங்கிறத நம்ம உணர்வோம். ஆனா என்னத்தையோ பார்த்து நான் அல்பன் நினைச்ச கூடாது. என்னோட இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய இன்னொரு ஆசாமியை பார்த்து நான் அல்பன் நினைச்ச கூடாது. ஏதோ ஒரு பொலிட்டிஷியனை பார்த்து நான் அல்பன் நினைச்சுக்க வேண்டாம். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை பார்த்து நான் அல்பன் நினைச்சுக்க வேண்டாம். ஒரு பெரிய ராஜாவை பார்த்து நான் அல்பன், அவனுக்கு நேரம் நான் அல்பன் நினைச்சுக்க வேண்டாம் அவசியமே இல்லை. ஏன்னா அவ எல்லாருமே அல்பால் தான். எல்லாத்தவடையும் வசத்தியாக இருக்கக்கூடிய சுவாமி யாரு? இந்த 3 லோகத்துக்கும் சுவாமி யாருன்னு நம்மளுடைய டார்கெட்டை அப்படி உயர்த்த வேண்டாமா? நம்மளுடைய கோல் அப்படி உயர்த்த வேண்டாமா? நம்மளுடைய மிஷன் அப்படி உயர்த்த வேண்டாமா? நாம் ஜென்மம் எடுத்த பிரயோஜனம் இல்லைன்னா எப்படி ஆகும்? அதுதான் சொல்லித்தரார் இங்க சமர்த்தர். நீ தேவனுடைய ஐஸ்வர்யத்தை பாரு அப்படின்னு சொன்னார் அவர். தேனே தியாச்சே ஐஸ்வர்யபானே. யாருடைய ஐஸ்வர்யம்? தேவனுடைய ஐஸ்வர்யம். தேவனுடைய ஐஸ்வர்யத்தை பார்த்தாயானால் நீ அல்பன்கிறது முன்னாடி நீ தெரிஞ்சுப்ப. இந்த அல்பத்தனத்தை அப்புறம் நான் எப்படி களையறதுங்கிறது உனக்கு தோணும். உனக்கே அதுக்கு பதில் கிடைச்சுடும். தேகச்சி ஹோவுனராகிஜே தேனே தேக துக்க சாகிஜே. என்னி வரையிலும் நான் இந்த தேகத்தோட என்ன அசோசியேட் பண்றேனோ, எல்லா ஐஸ்வர்யங்களும் இந்த தேகத்தை அசோசியேட் பண்ணி தான் இருக்கும். அப்பேற்பட்ட ஐஸ்வர்யங்கள் எல்லாமே தாத்காலிகம்தான், எல்லாம் ஒரு நாளைக்கு மறைஞ்சுட போறது. இது அல்பம். அடுத்தது அந்த தேடுதல்லையே என்னாகும்? தேவனையும் கூடவே தேடின்னு இருக்கிறதுனால, சத்குருநாத்தால் கிருப்பையினால தேவனையும் கூட தேடும் பொழுது தேவனுடைய ஐஸ்வர்யம் என்ன ஐஸ்வர்யம்னு ஆகும். அதுக்கப்புறம் நானே தேவன் ஆயிடுவேன். அப்புறம் பார்த்தா தேவனுடைய ஐஸ்வர்யம்ங்கிறது என்ன? தேவன் வேற, அவனுடைய ஐஸ்வர்யம் வேறையான்னு கிடையாது. அந்த ஐஸ்வர்யமும் தேவனே அப்படின்னு ஆனப்புறம் நானே பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய இந்த பரம்பொருள், அந்த பரவஸ்து அப்படிங்கிறது நான் ஆயிடுவேன். அதுதான் சொல்றார் தேகச்சி ஹோவுன ராஜே, அது ராகிஜே. அதனால அல்பத்தனத்தை கலை. ஏன்னா தேகம் அப்படிங்கிற அல்பத்தனத்தோட இருந்தியானால் தேனே தேக துக்க சாகிஜே. இந்த தேகத்தை சம்பந்தப்பட்ட அவ்வளவு துக்கங்களையும் உன்னால சகிச்சுட்டு இருக்க வேண்டிய வரும். தேகாதீத ஹோவிஜே. அப்புறம் என்னாகும்? நீனே அதை தெரிஞ்சு விடுவேன். இதெல்லாம் அல்பம் தெரியும் போது இது கூட நான் ஏன் ஒட்டின்னு இருக்கேன்? நான் தனியானா இருக்கேன். நான் தான் அனாவசியமா இதை ஒட்டின்னு இருந்தேன். நான் தான் இது கூட பற்றுதலை வச்சுட்டு இருந்தேன். நான் தான் இது கூட அனாவசியமா சம்பந்தம் கொண்டாடிட்டு இருந்தேன். இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீ செதறி தள்ளினது என்னாகும்? தேகாதீதமான நிலைக்கு வருவேன். எப்போ தேகாதீதனாக ஆனையோ பரபிரம்மமா ஆயிடுவேன்.
தேகாதீத கைசேவோனே. ஸ்ரோதாக்கள் காது நிறைய அதை கேட்கறா. சத்குருநாத்தால் எவ்வளவு சிம்பிளா சொல்லிவிட்டார் இந்த விஷயத்த. உடனே அவ கேட்கிறா, தேகாதீத கைசே ஹோனே, தேகாதீதமான நிலையை நாங்கள் எப்படி அடையணும், எப்படி நாங்கள் அப்படி ஆகணும்? கைசே பரபிரம்ம பாவனே, நாங்கள் இந்த பரபிரம்மத்தை அடைஞ்சு நாங்களும் பரபிரம்மமாய் எப்படி ஆக முடியும்? ஐஸ்வர்யாச்சி லட்சணே கவன சாங்கிஜே, அதுக்கு நான் இருக்கக்கூடிய இன்னைக்கு நிலைக்கு அந்த பகவானுடைய ஐஸ்வர்யங்கள் என்னன்னு தெரிஞ்சிருந்தேனால் அந்த ஐஸ்வர்யங்களை நோக்கி நானா தானாவா போவேனே, அந்த ஐஸ்வர்யங்களை நோக்கி போனேனானா நானும் பகவானா மாறலாமே. அப்பேற்பட்ட பரபிரம்மத்துடைய ஐஸ்வர்யங்கள் தாங்கள் திருப்பி சொல்லணும். ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், ஆனா எங்களுக்கு கவன சாங்கிச்சதுல நீங்க திருப்பி சொல்லணும். ஐசே ஸ்ரோதா ஆக்ஷேப்லே, ஸ்ரோதாக்கள் இப்படி சொன்னதும் யாச்சே உத்தரக்காய போலலே மேல சொல்லலாரார் சத்குருநாத்தாள். என்ன சொல்றார்? தேச்சி ஆத்தா நிரோபிலே சாவத ஐகா. தேவன் என்ன, தேவனுடைய ஐஸ்வர்யம் என்ன, நாம் என்ன, நாம் எப்படி தேகாதீதமான நிலையை அடையணும், இந்த தாத்காலிகமான விஷயங்கள்லாம் எப்படி செதறி தள்ளிவிட்டு தேகாதீதமான நிலையை அடைஞ்சு பரபிரம்மமா நாம் எப்படி ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். சாவதானமாக கேளுங்கோ அப்படின்னு சொல்றார் சமர்த்தர். மேல நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே